வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது இம்ரான் ஷார் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம குவைத்தோட ட்ரெடிஷ்னல் ஃபுட், அதாவது குவைத்து பாரம்பரிய உணவு சிக்கன் மக்பூஸ் இங்க தான் செய்ய போறோம். வாங்க, அது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம சைடில் செய்ய ஆரம்பிக்கலாம். சிக்கன் மக்பூஸ் செய்யறதுக்கு அரை அரை கிலோ பட்டர், 10 கிலோ வரை செய்ய போறோம். அரை கிலோ பட்டர் அதே கரெக்டாக இருக்கும். எனக்கு சிக்கன் பாயில் பண்ணும்போது அந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் ஃபேட் வெளியே வரும். அது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்க. அரபிக் சிக்கன் மஜ்பூஸ் எப்படி செய்யணும் பாருங்க. பட்டர் நல்லா கரைச்சி பாருங்க மக்களே. இப்போ 1 கிலோ வெங்காயம், பட்டை வகைகள் எல்லாத்துலேயும் 10 10 கிராம், 5 கருப்பு எலுமிச்சப்பழம் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன் நிறமாக வைக்கலாம். சரிங்களா? இதில் ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம். அதனால் வெங்காயத்தை நல்லா பொன் நிறமாக்கும். சரிங்களா? அந்த பட்டரில் வெங்காயம் வறுக்க நல்லா ஃப்ளேவர் இருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். இந்த மஜ்பூஸ் வேற லெவல். அரபிக் ஸ்டைலில் செஞ்சாலே வேற லெவலில் இருக்கும். இன்னும் நம்ம ஸ்டைலில் நம்ம ஆளுங்க சாப்பிட்ற மாதிரி நல்லா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா காரசாரமாக செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, வேற லெவலில் இருக்கும். அது தனியாக ஒரு நாளைக்கு நான் போடுறேன். இன்னைக்கு அதிகமாக செய்யறதால அவ்வளோலாம் செய்ய முடியாது. ரூமில் எடுத்து எனக்கு அரபிக்காரங்க செய்ய சாப்பிட்றதுக்கு நான் ஸ்பைஸ் அதிகமாக போட முடியாது. அது ரூமில் செஞ்சு தனியாக போட்டேன். சரிங்களா? இப்போ இந்த அரபிக் டிஷ் எப்படி செய்யணும் மட்டும் பார்த்து சமைச்சு சாப்பிடுறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. சிக்கனை சேர்த்துடலாம். இதான் ஹோல் சிக்கனு, லெக் பீஸ் பாருங்க. இல்லை பெட்ரோல் சார் சூப்பராக இருக்குல்ல. நிறைய வீட்டில் காமிச்சிருக்கேன் சிக்கனு. இங்கே அதிகமாக இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ சேர்த்துக்கலாம். இது சிக்கனை சேர்த்தாச்சு. நல்லா அண்ணல் பறக்குது. இது கூடவே ஒரு 3 தக்காளி, 10 அந்த பஜ்ஜி மிளகான்னு சொல்லல, அந்த பெரிய மிளகா, இந்த காரம் இருக்காது, நல்லா ஃப்ளேவர் இருக்கும். இதை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன். இது கூடவே மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியா தூள், ஜீரகத்தூள் அரை ஸ்பூன். இதே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சிக்கனுக்கும் ரைஸுக்கும் கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளேவரு வேற லெவலில் இருக்கு. தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 3 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சூடு பண்ணி வச்சிருக்கேன், அதான் சேர்க்குறேன். தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணியோட அளவு சிக்கன் முழுகணும். சரிங்களா? இதான் அளவு. நீங்கள் எந்த அளவு ரைஸ் எடுக்கீங்களோ, நீங்கள் எடுக்கிற சிக்கன் முழு அளவு தண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா 1க்கு 1.25 அந்த ரேஞ்சு கூட போடலாம். நான் எல்லாத்துக்கும் அந்த ரேஞ்ச் தான் ஃபாலோ பண்ணுறேன். 1க்கு 1.25 அளவு தான், அது கரெக்டாக இருக்கும். அதே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. நான் எப்படி சொல்கிறேனோ அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். சரிங்களா? நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வீடியோ முழுசாக பார்த்துட்டு என்னென்ன தேவைன்னு எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை சமைக்க ஆரம்பிங்க. எப்போவுமே எது சமைக்க ஆரம்பிக்கிறது முன்னாடியும் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சமைக்க போய் நில்லுங்க. சமைச்சு ரெடி பண்ணி ஆரம்பிச்சு அடுப்பில் போய் நின்னதுக்கப்புறம் அது எடுக்க ஓடும் இது எடுக்க ஓடுனீங்கன்னா உங்களுக்கு கவனம் சிதறிடும். ஸோ ஃபுட்டு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது, நல்லா சமைக்க முடியாது. சரிங்களா? ஸோ எல்லாரும் நிதானமாக சமைச்சு சூப்பராக சாப்பிடுங்க. ஏன்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம். சரிங்களா? மக்களே, நம்ம சிக்கனை பாருங்க, நல்ல மசாலா கூட அந்த பாயில சூப்பராக இருக்கு பாருங்க. வேற லெவலில் நிறைய தெரிய மாட்டேங்குது, ஆனால் அதிகமாக இருக்கிறதால நல்ல ஃப்ளேவரும் வேற லெவலில் இருக்கு. சிக்கனும் நல்லா மசாலா கூட வெந்திருக்கு. இப்போ தனியாக நம்ம எடுத்துடலாம். சரிங்களா?
சிக்கன் எல்லாம் வேற பாத்திரத்துக்கு மாத்திருக்கு. மக்களே சிக்கன் எடுத்தாச்சு. சூப்பரா இருக்குல்ல. இப்போ இதை ஓவன்ல எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனும் எடுத்து பாத்திரத்தில் வச்சு ஓவன்ல வச்சு நீங்க மசாலா உங்களுக்கு தேவை. இப்போ நீங்க வீட்டில் செய்றீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்பைஸ் எல்லாம் போட்டு ரெட் சில்லி பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் லெமன் ஜூஸு, நல்லா காரசாரமாக மசாலா எல்லாம் இந்த 65 மசாலா, ஃப்ரை மசாலாலாம் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கன் மேலே தடவி ஓவனு இல்லை ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக எண்ணெயோ பட்டரோ சேர்த்து நல்லா 2 பக்கமும் சுட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற லெவலில் இருக்கும். நான் அது ஒரு வீடியோ போடுறேன், இருந்தாலும் சொல்கிறேன், ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்க. மக்களே, இங்க பாருங்க ஓவனில் வச்சாச்சு சிக்கனு. இது 250 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, வேற லெவலில் இருக்கும். சிக்கன் எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணியில் ரைஸை போட்டு தம் போட்டுடலாம். ஓகேவா. அப்படியே பாஸ்மதி அரிசி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாஸ்மதி அரிசி எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சரும் நல்லா நீளமாக வரும். சரிங்களா, அதனால பாஸ்மதி அரிசி நல்லா ஊற வச்சு சமைங்க. இப்போ இந்த அரிசியை அதில் சேர்த்துடலாம். மக்களே, இந்த பாருங்க தண்ணியும் ரைஸும் ஒரே லெவலில் பாருங்க. நான் சொன்னல அந்த சிக்கன் முழுவதும் தண்ணி விட்டு கரெக்டாக பண்ணி கரெக்டாக இருக்கு பாருங்க. இது நல்லா பபுள்ஸ் வந்தப்புறம் உடனே தண்ணி. சரிங்களா, உப்பு கரெக்டாக இருக்கு. உப்பு மட்டும் செக் பண்ணணும். உப்பு கரெக்டாக இருக்கு. மக்களே, நல்லா பபுள்ஸ் வருது பாருங்க. இப்போ தம் விட்டுறலாம். 20 நிமிஷம். 20 நிமிஷம் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, சூப்பரான மக்பூஸ் ரைஸ் ரெடி ஆயிடும். மக்களே, கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சு. இங்க பாருங்க 250 டிகிரி மேலே ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏ, நல்லா கோல்டன் கலர் வந்துட்டு பாருங்க. சூப்பராக இருக்குல்ல கலர் பார்க்கறதுக்கு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக இருப்பாங்க, கோல்டன் கலரில் இருக்கு பாருங்க. இந்த மக்பூஸ் சாப்பிட்றதுக்கும் வேற லெவலில் இருக்கும். அப்படியே அங்கே ரைஸு தம் விட்டாச்சு. இங்கே சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து கடலை பருப்பு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். சரிங்களா, தேவையான தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். நீட்டாச்சு. நம்ம ரைஸ் பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. லெவலில் இருக்குல்ல. வேற லெவலில் வந்துருக்காங்க ரைஸு. ஓகே மக்களே, இப்போ அந்த பருப்பு ஊற வச்சிருக்கோம்ல அது நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் அது சின்ன ஒரு ப்ராசஸ் தான், ஒரு கார்னிஷ் மாதிரி, ஒரு டெக்கரேஷன் பண்றதுக்கு. சரி வாங்க அந்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த பாத்திரத்துல 100 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஏன்னா நல்லா சூடாயிடுச்சு. இந்த கிஸ்மிஸ் பழத்தை இந்த சேர்த்துக்கலாம். உள்ள திராட்சை நல்லா பபுள்ஸ் மாதிரி உருண்டை உருண்டை ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஒரு 10-20 செகண்ட்லேயே ஆயிடும். நல்லா சூடாக இருந்தா அதில் பாருங்க நல்லா பபுள்ஸ் மாதிரி எடுத்து பாருங்க. இப்போ இது எடுத்துடலாம். இதுக்கு வர விட்டோம்னா கருத்துரும். சரிங்களா, அதே எண்ணெயில் ஒரு 2 வெங்காயத்தை இப்படி ரஃபாக கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். இது ரொம்ப பொண்ணு நிறமெல்லாம் ஆக தேவையில்ல, இன்னும் 1 நிமிஷம் வதக்கினா. சரிங்களா, வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா மசைகிற அளவுக்குலாம் வேக தேவையில்ல, ஒரு 70-80% வெந்தா போடும். சரிங்களா, அந்த சென்டர்ல கொஞ்சம் நறுக்குன்னு நான் உடச்சு காட்டுறேன் பாருங்க. பாருங்க இந்த அளவுக்கு இருக்கும். ஓகேவா, உடையணும், நசுங்க கூடாது. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும், அது கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். சரிங்களா, வெங்காயத்தோட தண்ணியில் நல்லா வத்திருச்சு மக்களே. இப்போ வந்து நம்ம வறுத்த உலர் திராட்சையை சேர்த்து கூடவே கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா ஏலக்காய் பவுடர், நல்லா ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
சூப்பரா இருக்கு பாருங்க, இது வேற லெவல்ல இருக்குது கார்னிஷ். வந்து கார்னிஷ்னு சொல்லுவாங்க. இதுலயே கீழே ரைஸ், மேல சிக்கனு. இப்போ நம்ம ரெடி பண்ண கார்னிஷை அப்படியே சைட்ல போட்டு விடுவோம். இந்த கார்னிஷ் ஒரு டெக்கரேஷன் மாதிரி இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். போட்டதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம சிக்கன் மஜ்பூஸ் வேற லெவல்ல சமைச்சாச்சு. பேக் பண்ணி கேண்டீன் எடுத்துட்டு போக போறேன். நம்ம ஸ்டாஃபுக்கு சிக்கன் மஜ்பூஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இம்ரான் ஷார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.